பினாங்கில் தெருநாய்கள், பூனைகள் மற்றும் வனவிலங்குகளை கொல்பவர்கள் அல்லது கொடுமைப்படுத்துபவர்கள் குறித்து தகவல் கொடுப்போருக்கு 20,000 ரிங்கெட் சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் நேரடியாகவும் சரிபார்க்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என IAPWA எனப்படும் பினாங்கு விலங்குகள் பாதுகாப்பு மற்றும் நலன்களுக்கான அனைத்துலக உதவி அமைப்பு கூறியது. இந்த வெகுமதி உண்மையான ஆதாரங்களுக்கு மட்டுமே பொருந்தும், மறுபதிவு செய்யப்பட்ட அல்லது வைரல் உள்ளடக்கத்திற்கு அல்ல. மேலும் காலக்கெடு எதுவும் இல்லை. பினாங்கு கொடிமலை சம்பவம் உட்பட அண்மையில் நடந்ததா அல்லது கடந்த காலங்களில் நடந்ததா என்ற பேதம் இல்லை. மக்களிடம் இருந்து ஆதாரப்பூர்வமான தகவல்களை மட்டுமே தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவ்வமைப்பு கூறிற்று. ஜூலை 5ஆம் தேதி கொடிமலையில் 7 நாய்கள், 3 பூனைகள் மற்றும் 5 பறவைகள் மர்மமான முறையில் செத்து கிடந்தது குறித்து ஞாயிறன்று பினாங்கு மலைக்கழகம் போலீசில் புகார் செய்த நிலையில் இந்த சன்மான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தெருநாய்களே அதிகம் குறிவைக்கப்படுவதாக கூறிய அக்கழகத்தின் தலைமை நிர்வாகி சியோக் லேலேங் அந்நாய்கள் கடித்ததாக அண்மையில் மலையேறிகளும் சுற்றுப்பயணிகளும் புகார் அளித்ததை சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் கொடிமலையில் கண்டெடுக்கப்பட்ட பிராணிகள் மற்றும் பறவைகளின் சடலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் ஆய்வுக்கூட சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவை சாப்பாட்டில் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக நம்பப்பட்டாலும் உண்மை காரணத்தை கண்டறிய அச்சோதனை முக்கியம் என பினாங்கு கால்நடை சேவைத்துறை இயக்குனர் டாக்டர் சைரா பானு ரிஜாப் தெரிவித்தார். அச்சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தோர் பினாங்கு மாநகர மன்றத்தை கீழ்காணும் எண்களுக்கு அழைத்தோ அல்லது திரையில் காணும் எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்தியோ அனுப்பலாம். அதே சமயம் IAPWA தொடர்பு கொள்ள விரும்புவோர் கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரியையும் திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணையும் பயன்படுத்தலாம்.